இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபார் லூப். ஃபார் லூப்பில் ஐங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் லூப் எப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச் லைப்ரரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்டீஜரில் மெயின் ஃபங்க்ஷன், ஃபாரில் இன்டீஜரில் ஐங்கிற வேரியபிளில் யூஸ் பண்ணியிருக்கோம். I is equal to 1, I less than or equal to 5, I plus plus. printfல %d கொடுத்து நியூ லைனில் ஐயை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ரிட்டன் 0 கொடுத்துருக்கோம். இப்போ க்ளோஸ்டு ப்ரெசன்ஸ் முடித்து ப்ரோக்ராமை முடிச்சிடுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தோம்னா 1 2 3 4 5 வரையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுவே I greater than or equal to greater than or equal to 5 அப்படின்னு ரன் பண்ணோம்னா எந்த ஆன்சர் வராது. அதுவே I less than or equal to 6 அப்படின்னு கொடுத்தோம்னா 6 இல்லை 10ன்னு கொடுத்தோம்னா 10 வரையும் பிரிண்ட் பண்ணும். வரையும் பிரிண்ட் பண்ணும். அப்படி தான் ஃபார் லூப் போடணும். இதிலே ஃபார் லூப்லேயே ஈக்குவல் டு கொடுக்குறோம ஐயோட லெஸ் தென் 10 அப்படின்னு கொடுத்தோம்னா 9 வரையும் தான் பிரிண்ட் பண்ணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தோம்னா தான் 10 வரையும் பிரிண்ட் பண்ணும். I ப்ளஸ் ப்ளஸ்னால் இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன். முதல்ல ஐயே வேரியபிள் 1ன்னு கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டாவது கண்டிஷன் I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 பார்க்கணும். மூணாவது இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் I ப்ளஸ் ப்ளஸ். அப்போ ஐயை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். தடவை லூப் ஃபஸ்ட் டைம் போய் 1 பிரிண்ட் பண்ணும். அடுத்தது செகண்ட் டைம் 2 பார்க்கும். 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 பார்க்கும். I ப்ளஸ் ப்ளஸ்னால் 2 பிரிண்ட் பண்ணிவிட்டு ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணும். அடுத்தது ஐ 3ன்னு வேல்யூ மாறும். 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 பார்க்கும். அப்போ ஐயோ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ ஐயை பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி 10 வேல்யூ வரையும் ஐயை பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகி ப்ரோக்ராம் நிறுத்திடும். இப்படி தான் ஃபார் லூப் போடணும். ஒயில் லூப், டூ ஒயில் அதெல்லாம் பற்றி அடுத்தடுத்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம்.